டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு துணையாக வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் அவ்வளவு பேரும் என்னுடைய பாராட்டுக்கும் என்னுடைய வந்தனத்துக்கும் உரியவர்கள். ஒரு குறுகிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை 2 நாள் அவகாசத்தில் இதை முடித்திருக்கிறவர் இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் அவர்கள், அவர் ஒய்ஃப் தான் தலைவர், சும்மா தலைவர் நம்முடைய ரகு அவர்களே, ஸ்ரீபாதநல்லூர் தலைவர் நண்பர் கண்ணன் அவர்களே, அவரும் கொண்டாடி தான் வெல்வநாதனுடைய துணைவியாளர்களே, வெல்வநாதர்களே, அவருடைய புவனேஷ், அவருடைய தலிதா அவர்கள், அவங்களுக்கு நாற்காலி போட்டு உட்காருங்க. ஐயோ பாலுண்டா நம்முடைய அவர்களே மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவர்கள் உள்ளவங்க 4 பேர் பார்த்தான், நீங்க பார்த்தா தேவையில்லை, அவங்க பார்த்தாலும். நீண்ட நாட்களுக்கு பிறகு இதை போல ஒரு நிகழ்ச்சியை நம் ஊரிலே நடத்த வேண்டும் என்று ரவி அவர்கள் தேர்வழியை தான் அதை நடத்த வேண்டும் என்றார்கள். ரவி எப்படி என்றால், சில நேரங்களில் பார்த்தால் அன்னப்பறவை போல அமைதியாக இருப்பார், சில நேரங்களில் பார்த்தால் சிங்கம் சீவதை போல் சேருவார். ஆனாலும் அவருக்கு இடம்பராயத்திலிருந்து நான் பார்த்தவன். இன்றைக்கு எங்கள் வீட்டில் கூட கேட்டார்கள், யாரு நான் லேட்டாக போச்சுவாங்க, யாரு நான் கிட்டு சில நகு நான் போச்சுவோம் என்றா பார்த்ததோடு கேட்டார்கள். அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தோடு பழகிய ஒரு நண்பர். என்னிடத்திலே நீங்காத ஒரு பற்றுடையவர் கண்ணன் அவர்கள். இவரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார், மகிழ்ச்சி அடைகிறேன். அதே இந்த நலபதிக்கும் ஆட்சிக்கும் மற்ற ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற ஆட்சியில நீங்க வினயகாரர், தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், கலெக்டர் போய் நீங்க அதை காத்திருக்கணும். கலெக்டர் வர வரலையும் அல்லது ஆர்டிஓ வர வரலையும் நீங்க காத்திருக்கணும் அதான் கொடுக்கறதுக்கு. அவங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, 4 மணி ஆச்சு, 4 மணிக்கு வாங்க சொல்லுவாங்க. அந்த மறுநாள் 4 மணிக்கு போனா அடுத்த நாள் வாங்க சொல்லுவாங்க. இவையெல்லாம் நானும் பட்டிருக்கேன். நான் படிக்கிற காலத்துல காட்பாடியில் தான் படித்தேன். அப்போ 92 MER உண்டு, காமராஜர் போட்டிருக்கு சட்டம். அந்த சட்டத்தில் தாசில்தார்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தா ஸ்கூல்ல அரை சம்பளம் கட்டலாம். 6வது 8வது 3 ரூபாய் சம்பளம். அந்த கையெழுத்து வாங்கி கொடுத்தா 1.5 ரூபாய் சம்பளம். SLC 9வது SLC வழி படிக்கிறதுக்கு 6 ரூபாய் சம்பளம். கையெழுத்து வாங்கிட்டு தான் 3 ரூபாய் சம்பளம். அந்த 3 ரூபாயை கட்ட முடியாம தான் தாசில்தார் கிட்ட போய் நிற்போம். எங்க ஊர்ல நடந்தே போய் முடியாதுன்னா தாசில்தார் இப்போ வராது கலெக்டர் வராது. கடைசியா 5 மணி வந்தோம். 5 மணிக்கு வந்தோடனே நம்மளை கவனிக்க மாட்டார். மற்றதான் கவனிச்சுட்டு இவங்கதான் எல்லாம் நாளைக்கு வந்து சொல்லு அப்படின்னு எழுந்து போயிடுவார். மறுபடியும் நாளைக்கு போனோம். எனக்கு இந்த அனுபவம் எல்லாம் உண்டு, நான் நிறைய பட்டிருக்கேன். ஆகையினால் அப்படி போய் நீங்க காத்திருக்க கூடாது. மக்களை தேடி
நாங்கள் வருகிறோம். உங்களுக்கு என்ன குறை என்று கேட்கிறோம். இன்னைக்கு என்ன நிலைமை? பலது கொடுத்துருக்கீங்க. நீங்க அந்த கோரிக்கையில அதிகாரிகள் அதையெல்லாம் பார்த்து முடிக்கிறோம். அது எது முடியுமோ அது இன்னைக்கே கொடுத்துட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது நிறைய சேர்ந்து இருக்கு. ஒரே ஊர் அல்ல, பல ஊர்கள் எல்லாம் சேர்ந்து 40 நாளைக்குள்ள அதை டிஸ்போஸ் பண்ணணும். அதான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது. ஆகையினால இந்த ஊர்ல கொடுக்கப்பட்டதில் இப்பொழுது தரப்பட்டவை சலுகை போல நீதி இந்த 5 பஞ்சாயத்திலும் யாரா இருந்தாலும் அந்த பணி செய்யப்படும். உங்களுக்கு வீடு தேடி வந்து உங்களுக்கு நீங்க கொடுத்த பெட்டிஷனுக்கு இதுதான் இது தரும். அந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய போகிறோம். அதே போன்று எது ஒன்றாலும். ஆனால் இன்னொன்று, மக்கள் கேட்டால்தான் செய்கிற ஆட்சி பலது இருந்தது. கேட்காமலே செய்கிற ஆட்சி தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி. நான் கேட்கிறேன், நம்ம வீட்டில் என்ன செய்வோங்க? ராத்திரி கறியோ கூடோ இருக்கும், சாப்பிடுவோம், பிச்சைமாரில் தண்ணி ஊற்றி உள்ள வச்சிருவோம். காலையில பசங்க நீங்க 100 நாள் வேலைக்கு போறீங்களோ, அற்பருக்கு போறீங்களோ, வேலைக்கு போறீங்களோ, காத்தால எழுந்து அந்த வேலைக்கு போயிடுறீங்க. அந்த பொண்ணு எழுதுக்காது முன்னே அதை பார்த்து பசங்களை பார்த்து, ஏய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருவோம், அதை வந்து அந்த சாதத்தை கொஞ்சம் கரைச்சி குடிச்சிட்டு போகணும். அதை சாப்பிட்டு குழந்தை போகும். ஆனால் அது வயிறு பத்தாது. நீங்க பல ஊர்களில் பார்த்தா மயங்கி மயங்கி குழந்தைகள் விழுந்து கொண்டிருந்தனர். இதை பார்த்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் யாரும் அவருக்கு சொல்லல, அவரா இதை பார்த்து அவரா அனுபவிச்சார். இரவு சாப்பாடு அவங்க அப்பா போட்டுதான் சாப்பிட்டா. அப்பா அம்மா காலை டிஃபன் நான் கொடுக்கிறேன். மத்தியானம் அது அவங்க மத்தியானம் ஏற்கனவே காமராஜர் எம்ஜிஆர் எல்லாம் சோறு போட்டிருக்காங்க. ஆக 2 வேளை நான் போடுறேன், 1 வேளை பெற்றதுக்கு குணத்துக்காக வர்றேன்னு சொல்லி அந்த குழந்தை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதை பார்த்தீங்க என்ன வீட்டில் எல்லாம் சாப்பிட்றீங்க கூட எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு பொங்கல் அங்கதான் போறேன். ஆக இன்னைக்கு குழந்தைகள் காலையில போய் சாப்பிட்டு இருக்க, அது எவ்வளவு பெரிய சமாச்சாரம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அது யாருடைய உள்ளத்துல வரும்? இவ்வளவு நாள நாமே பார்த்தோம், அது பற்றி கவலைப்படல, ஒன்னோட ஒண்ணு போய்கிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் காத்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்று குழந்தைகளுக்கு எந்த ஓய்வு வந்தாலும் அவையெல்லாம் இலவசமாக செய்யப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இப்படி ஒவ்வொன்றும் எது வேண்டுமானு செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், தண்ணி வேணும். மழை பெய்ஞ்ச காலத்துல எக்கச்சக்கமா தண்ணி வெளியில போயிடுது. அதை கொஞ்ச நாளுக்கு ஒரு சின்னம் கட்டி ஒரு 5 அடிக்கு தண்ணி தேக்கி நிறுத்தினா வருஷம் முழுவதும் நம்ம ஊருக்கெல்லாம் ஓரவு தண்ணி வந்துடும். அதேதான் குகைநல்லூர்ல நான் பண்ணியிருக்கேன், இன்னொன்னு பண்ண இருக்கேன். ஆகியனால இந்த ஊரை பொறுத்தவரையில் அது பகுதியை பொறுத்தவரையில் என்னென்ன சொல்லணும் அவையெல்லாம் செய்திருக்கிறேன். இப்ப என்னாச்சு, காலேஜ் வரும் அப்படின்னு சொன்னேன். இப்ப காலேஜ் கட்டிட்டேன். இல்லைன்னா எங்க போனோம் படிக்கிறதுக்கு? ஒண்ணு ஆற்காடு போனோம், இல்லைன்னா அவ்வளவுதான். ஆற்காடு தான் வந்து இங்கிருந்து ஆற்காடு போனோம் படிக்கிறதுக்கு. இங்க இருந்து பஸ் ஏறி, இல்லைன்னா வேலூர் போனோம். இந்த 2 பஸ்ஸும் மாறணும். இப்போ சேல்காடு கூட்டுறவுல காலேஜ் கட்டிட்டேன். சைக்கிள்லயே போறோம், நடந்து கூட போயிடலாம், அவ்வளவு தூரத்துக்கு செய்துதான் சொன்னா இல்லையா? இன்னொன்னு, இப்ப நமக்கு ஆஸ்பத்திரினா ஒரு பாம்பு கட்டிச்சு, இல்லைன்னா ஒரு சகோதரிக்கு குழந்தை திரும்பிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிசவங்காலத்துல இருந்தா என்ன சொல்லுவாங்க, இது ஆஸ்பத்திரி, நம்மளோட காரா இருக்குது, அந்த ஒரு வண்டி கட்டிங்கன்னு போனா அது வேலூர் போற வழிலாம் அது போயிட்டு நாம எங்க போறோம், என்ன பண்றது, அடுக்குமாரிக்கு போனோம். அது வேலூர்லயும் போதும் போயிடுச்சு. கொஞ்ச நாள் 8 மணி நேரம் சொல்லலாம், ஏற்கனவே செத்து போயிடுச்சு. நாங்க அதே மாதிரி பாம்பு கட்டிச்சு. பாம்பு கட்டிச்சா நான் ஆஸ்பத்திரி போறோம் என்ன சொல்ல முடியும்? ஆகிய விஷயம் விடும். இவையெல்லாம் கலைக்க வேண்டும். அதனாலதான்
அந்த ஆஸ்பத்திரி நான் ஒன்று சொன்னேன், என்னுடைய தொகுதியில பொன்னையில பாம்பு கடிச்சா ஒருத்தனுக்கு அடுக்கமாக போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் இந்த டிராபிக்ல. ஆகையினால சொன்னேன், என்னுடைய தொகுதியில் தனியா ஆஸ்பத்திரி கட்டணும். கட்டிட்டோம். இப்ப எல்லாரும் நிலை பண்ணியிருக்காங்க. இது ஆடி மாதம் போய் சொன்னாங்க, கலெக்டர் தரலான்னு. ஆடி மாதம் போட்டோம் சார்னாங்க. ஆகையினால ஆடி மாதம் கழித்து 60-100 பெட் உள்ளது எல்லா பிசி எக்ஸ்ரே ஈசி எல்லாம் இருக்கும். ஆகையினால நர்ஸுங்க டாக்டர் எல்லாம் இருப்பாங்க. அவசரத்துக்குன்னா இதை போய் பார்க்கலாம். அங்கே பெட்டு உண்டு படுக்கிறதுக்கு. ஆக டாக்டர் இருப்பாங்க. ஆகையினால இந்த ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்தேன். அதே மாதிரி இன்னொன்று சொன்னேன், படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு உள்ள ஒவ்வொரு ஊர்லையும் பசங்க படிச்சுட்டான், சும்மா இருக்கான், என்ன பண்றது? ஆகையினால இப்ப 2 சிப் கார்டு வாங்கிட்டேன். ஒன்னு காட்பாடியில டெல்லிக்கு இருக்க 150 ஏக்கர்ல ஒரு சிப் கார்டு துவக்கி தந்தான். இன்னொன்னு மகிமண்டலத்துல ஒரு சிப் கார்டு, அதை இப்ப ஆரம்பிக்க போறோம். அது ஒரு நாள். இது இல்லாம மேல்பாடி இருக்கிற சுத்தி இருக்கிற தேம்பள்ளி முதற்கொண்டு எல்லா ஊரும் சேர்த்து ஒரு 60 பெரிய 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 இண்டஸ்ட்ரி, அதாவது சாதாரண மோட்டார் சைக்கிள் பண்றது இல்லை, மிகப்பெரிய எல்லாம் பண்றதுக்கு அதுக்கு சித்தார்த் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து சரியா இருந்தா கொடுப்போம், இல்லைன்னா வாழ்கிறவங்களோ ஜனங்களுக்கு கஷ்டமா இருந்தா அது வேற இடத்துக்கு பார்த்துக்கலாம் சொல்லலாம். ஆகையினால அதையும் நான் திருப்பி செய்திருக்கிறேன். ஆகையினால நான் சொன்னவைகளை செய்திருக்கேன். ஆகையினாலதான் தொடர்ந்து எப்போ எனக்கு நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. ஆகையினால தொகுதி சில பேர் சங்கத்தில் கேட்பாங்க, என்ன ஏன் துறைமுருக நாங்க ஒரு தடவை நின்று 2வது தடவை பூனியாவது வாட்டுறதுக்காக நீ எப்படி 10 தரம் ஒரே தொகுதியில் நிக்கிறேன்? நான் சொன்னேன், இன்னொரு தரம் சொல்லுன்னேன், நீ எப்படி ஒரே தொகுதியில 10 தரம் நிக்கிற ஜெயிக்கிறேன்? இன்னொரு தரம் சொல்லுவேன், நீ எப்படி ஒரே தொகுதியில? இதுதான் வித்தியாசம். நீ அந்த தொகுதின்னு சொல்ற, நான் அதை திருக்கோயில் சொல்றேன். எனக்கு ஓட்டு போட்டவர்கள் என்னுடைய கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள். ஆகியனாலதான் என்னுடைய தொகுதியில நான் திருப்பி ஜெயிக்கிறது உண்மையா இருக்கணும். எம்எல்ஏக்கள்ல 2வது ஒழுக்கம் வேணும். 3வது இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 50 வருஷம் லோடு இருந்தா கூட இதுவரையில் ஒரு சின்ன கரப்ஷன் இவையெல்லாம் இல்லாம நான் வாழ்ந்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில துப்புரமான வாழ்க்கை ஆகியனால என்னை தேர்ந்தெடுத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் உங்களுடைய பாதங்கள் நிறுத்தியிருக்கிறேன். இன்னும் வருகிற பிரச்சனைகள் வருமானால் நான் அவற்றையெல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று எடுத்து கூறி, இந்த நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். நான் எத்தனையோ கலெக்டர்களை பார்த்திருக்கேன், ஆனால் அந்த அம்மா மாதிரி யாரையும் நான் பார்த்ததில்லை. அற்புதமான கலெக்டர். நேற்றுக்கு கூட நான் சொல்லியது சிஎம்பிஓடும் இந்து பேசிக் கொண்டிருக்கும் போது, என்ன சார் அப்படி புகழறீங்கன்னு கேட்டாங்க. என்னன்னா நாம தூங்கினாலும் அவங்க தூங்குறது இல்லை. ஆக நமக்கு முன்னால் வேலையில் நிற்கிறாங்க, நமக்கு முன்னால் விழுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்க வந்தேன், தாயாருக்கு என்ன கொடுக்கணும்னு போயிட்டாங்க. மீதி சாயந்தரத்துக்குள்ள முடிஞ்சது கொடுக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு செய்துட்டு காட்பாடி தொகுதியில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்த முடிவதற்கு பிறகு நீங்க கேள்வி தொகுதிக்கு வரணும்னு சொன்னாங்கன்னா அந்த அம்மையால நான் என்ன சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு கலெக்டரை நான் வழங்குவதை தவிர வேறு இல்லையா என்று அவர்களுக்கு என்னுடைய வார்த்தை மரியாதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை அற்புதமாக செய்திருக்கிற நம்முடைய நண்பர்கள் அதுக்கும் இதை குறிப்பு சிறப்பாக இதை தேர்வதிலே இந்த நிகழ்ச்சியை செய்த வந்த தலைவர் மாலதி ராஜா அவருக்கு நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் மை இந்தியா.